கர்நாடக முதலமைச்சர் மீதான அந்த விசாரணைக்கு கர்நாடக ஆளுநர் அனுமதி அளித்தது செல்லுபடியாகும் என்ற உத்தரவை கர்நாடக உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இது சார்ந்த பல்வேறு பேச்சுகள் தேசிய அளவில் ஏற்பட்டிருந்த நிலையில் அந்த ஆளுநருடைய அனுமதியை எதிர்த்து கர்நாடக முதலமைச்சர் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தார். இந்த நிலையில் அவருடைய ஒப்புதல் செல்லுபடியாகும் என்ற உத்தரவை நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் முகிலன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். முகிலன், நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு, இதனுடைய முக்கியத்துவம் என்ன? அபிநயா, இது ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ்ல ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு தீர்ப்பாக தற்போது அமைஞ்சிருக்கிறது. முதல்ல இது கர்நாடக முதல்வர் சித்தராமைக்கு அகேன்ஸ்டா ஒரு புகாரானது வழங்கப்படுவது, அதுக்கு அவர் அந்த புகார் மீது விசாரணை நடத்தலாம் என்று கவர்னர் ஒப்புதல் அளிக்கிறார். அதை எதிர்த்துதான் சித்தராமையா கர்நாடகா உயர்நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தார். உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணையை கேட்ட பின்பு அந்த வழக்கு விசாரணை தொடரலாம் என்று தற்போது உத்தரவு வழங்கியிருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக இந்த தீர்ப்பை 2 வாரத்திற்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று இரண்டாவது மனு ஒன்று இன்று போடப்பட்டது. அந்த மனுவையும் தற்போது அந்த ஏற்பதற்கு கர்நாடக நீதிமன்றம் மறுத்து தெரிவித்திருக்கிறது. இதனால் கவர்னர் அளித்த அந்த ஒப்புதல், அந்த விசாரணையை அவர் மீது நடத்துவதற்கு கவர்னர் அளித்த ஒப்புதல் தற்போது செல்லும். அவர் மீது இன்று விசாரணை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது சித்தராமையாவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த தீர்ப்பை வழங்கிய பிறகு கர்நாடக நீதிமன்றமானது ஆளுநர் எடுத்த முடிவு, அதாவது எந்த ஒரு அவசர கதியிலும் ஆளுநர் இந்த முடிவை எடுக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். அதே போல சித்தராமையா தரப்பிலிருந்து கவர்னருக்கு இந்த அதிகாரம் கிடையாது. ஒரு புகார் வரும் பட்சத்தில் அதை அந்த மாநில காவல்துறைக்கு அனுப்பி அந்த காவல்துறை தான் அந்த புகாரை என்ன என்பதை விசாரிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து கவர்னர் என்ன இதில் தலையிட முடியும் என்ற ஒரு வாதம் தான் முன்வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது கர்நாடக நீதிமன்றம் கவர்னர் அளித்த ஒப்புதலே போதும், அதாவது நேரடியாக அவருக்கு வந்த புகாரை காவல்துறை விசாரிக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்ததே செல்லும் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. அபிநயா, கர்நாடக முதலமைச்சர் மீதான அந்த விசாரணைக்கு ஆளுநர் அளித்த ஒப்புதல் செல்லும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முகிலன்.